இன்றைக்கி நம்ம ஊளி மீன் வச்சு மட்டன் கிரேவி வச்ச மாதிரி நம்ம கிரேவினாக்கா வைக்க போகிறோம். ஊளி மீனில் கெட்டியாக நம்ம கிரேவி போலையே குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு எடுத்துருக்கோம், போட்டுக்கிறோம். கடுகு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வெந்தயம் போட போகிறோம். இந்த ரெண்டும் வந்து நல்லா வெடிக்கணும். கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் போட்டுருவோம். இது வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வெங்காயம் வெந்து வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு, நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். பச்சை மிளகா கழுவிட்டு தேடி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். தக்காளி பச்சை மிளகாலாம் நமக்கு வேகணும்னு தேவையில்லை. அது வந்து நம்ம குழம்பு வத்திக்கிட்டு இருக்கும்போது அது நல்லா குழைய வெந்துடும். இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குழம்பு போட்டு நம்ம போட்டுக்கிறோம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. தனி மிளகாய் பொடி, நம்ம இப்போ அரைச்ச பொடியில் கொஞ்சம் காரம் இல்லை, அதனால தனி மிளகாய் பொடி போடுறேன். நம்ம குழம்புக்கு தக்கன உப்பு, புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியை தூக்கி ஊற்றிடுவோம். நம்ம பொடி போட்டுட்டு தண்ணி உடனே ஊற்றாமல் இருக்கக்கூடாது, பொடி கருகிடும். பொடி கருகிடுச்சுன்னா குழம்பு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரை கலரில் ஆயிரும், கருப்பாயிரும் குழம்பு. நம்ம வந்து குழம்பு பொடியை இதில் சட்டியில் போட்டுட்டு சுடு சட்டியில் போட்டுட்டு புளியை கரைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிறணும். நல்லா திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து நல்லா வத்தி கெட்டியாக வரணும். நான் உப்பு எல்லாமே போட்டோம். இப்போ இது வந்து நல்லா வத்தி வரட்டும். குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போடுறோம். மீன் கழுவி வச்சுருக்கோம், இது போட்டுக்குவோம். இது ஊளி மீனோட வால். நம்ம மீனெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்குவோம். இது வந்து மீனோட மண்டை, நல்லா கழுவிட்டோம், மண்டையை போட்டுக்கிறோம். நம்ம நல்லா இதெல்லாம் மசாலா விட்டுற மாதிரி கிளறி விட்டுட்டு ஓயாமல் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்க முடியாது. மீன் வெந்துருச்சுன்னா நம்ம கிண்ட முடியாது. அப்படியே மெதுவாக மீனத்தை எடுக்க பார்க்கணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிண்டினோம்னா மீன் உடஞ்சி போயிடும், முழுசாக இருக்காது. இப்போ நம்ம போட்ட உடனே அப்படி இந்த மசாலா விட்டுற மாதிரி எல்லாம் கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை மூடி வச்சுருவோம். நல்லாவே குறைச்சி வச்சுருவோம். பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டோம்னா குழம்பு அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். நம்ம குழம்பை வந்து நல்லா வத்த வச்சு அடுப்பை குறைச்சே வச்சுருக்கோம். அப்படி எண்ணெய் தெளிஞ்சு போயிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி இந்த குழம்பை என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு 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 துண்டு மீனும் இவ்வளோதான குழம்பு ஊற்றினாலே போதும், ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அவ்வளோ திக்காக இருக்குது. இன்னும் ஆறுன உடனே ரொம்ப நல்லாயிருக்கும்.
குழம்பு அள்ளுறதுக்கு மட்டும்தான் நம்ம கரண்டி வச்சுக்கிறணும். மீன் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு மரக்கரண்டி வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம மீன் வந்து உடஞ்சி போயிடும். இதெல்லாம் வாள். துண்டு மீன் போட்டோம், வாழை மீன் துண்டு. இது வந்து ஊளி மீன். நான் வாழை மீன்ட்டேன். வாழை மீன் குழம்பு இதை விட எண்ணெயாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். வாழை மீன் குழம்பெல்லாம் வச்சோம்னா வாழை மீன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நைஸாக அப்படி கிண்டி விட்டுக்கறணும். அப்படி இல்லைன்னா அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா மண் சட்டியில் மீன் குழம்பு வைப்பாங்க. இப்படி கிண்டி விட்டுக்குருவாங்க. இப்படி கிண்டி விடும்போது அந்த எண்ணெய்கள் வந்து ஓரமாக நிற்கிறது எல்லாமே நடு சென்டருக்கு வந்துடும். இப்படி வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மீன் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து தலை. மீன் குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு இந்த மீன் குழம்பை பார்க்கும்போது எச்சு ஊறும். இதெல்லாம் வந்து நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிட்டாலும் காணாது. இந்த மீன் குழம்புனாலே இட்லி தோசை தான். இட்லி தான் மெயின். அப்புறம்தான் சோறு. இந்த புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே இந்த குழம்புல சேர்ந்துருக்கு. அப்போ நமக்கு இந்த குழம்பு ஆறத்தே நல்லா இருக்கும். இந்த குழம்பெல்லாம் இன்றைக்கி வச்சு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், தேனாக இருக்கும். சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுது. இன்னும் இதை விட நம்ம கெட்டியாக இன்னும் வச்சோம் அப்படின்னா ஊறுகாய் மாதிரி ஆயிரும். நம்ம குழம்பு வந்து சுட வைக்க குழம்பு வற்றும் போது என்ன ஆகும், கெட்டியாக மீன் மசாலா பூராமே மீனில் ஒட்டிக்கணும். அப்போ இந்த குழம்புல போட்டுருக்கிற பச்சை மிளகாய், தக்காளி, நான் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் விட்டுட்டேன். முழு வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டோம்னா அதுவும் நல்லா இருக்கும். பழைய கஞ்சிக்கெல்லாம் கொண்டான்னு இருக்கும். சாப்பிட்ட கை மணக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டு அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது எல்லாமே தெரியும் அது எப்படி இருக்கும்னு. மீன் குழம்பே சாப்பிடாதவங்க, மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நமக்கு வந்து அது ஒன்றும் சொல்கிறதில்ல, ஒன்றும் தேவையில்லாது சொல்கிறது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஆற நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. குழம்பு வந்து பாத்திரத்தை விட்டு திறந்த உடனே அப்படி நல்லா எண்ணெய் தெளியுது. இது வந்து பார்த்தோம்னா சிக்கன் குழம்பு போல் இருக்குது. சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.